எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. நம்ம பல வெளிநாடுகளுக்கு போகிற மாதிரி பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து குறிப்பாக அப்புறம் சில ஆசிய நாடுகள்லேருந்து இங்கே வேலைக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியுது நம்ம ஊரில் திருப்பூரில். ஓகே, திருப்பூர் வந்து அப்படியே எடுத்திங்கன்னா மற்ற தொழில் பெருசாக இருக்க இல்லையோ டெக்ஸ்டைல் ஐட்டங்கள் இருக்குல்ல, அதோட ஜின்னிங், ஸ்பின்னிங், அதுக்கப்புறம் வந்து ஜட்டி பனியன் தயாரிக்கிறது, ஆயத்தாடைகள். ஆயத்தாடைகள் எவ்வளோ அங்கே மொத்தம் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் பக்கம் வந்து வடநாட்டுக்காரன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயில் படுத்ததில்லை. 15,000 பேருக்கு மேலே வாழ்நாள் கூட ஜெயிலால் பரவாயில்ல அப்படின்னு போகிற அளவுக்கு இருக்கிற குற்றங்கள் அதிகமாக பண்ணுறது ஆப்பிரிக்கா. நம்ம ஊரில் வந்து இன்னும் ஆப்பிரிக்கா வந்து வறுமையில் இருக்கிற நாடு, அவன் நம்மளை தேடி வந்திருக்கான் அப்படின்னு உணர்வு இல்லாமல் வெளிநாட்டுக்காரன் அப்படின்னு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஊரில் இருக்குது. இன்னும் காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. திண்ணையில் இடம் கொடுத்து பெட்ரூம் வரைக்கும் இடம் கொடுத்துருது. அங்கே தான் கொஞ்சம் சிக்கல் ஆரம்பிச்சது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எப்படி பல வெளிநாடுகளுக்கு போய் வேலை தேடுறோமோ, பொருளாதாரம் ஈட்டிக்கிறோமோ, அதே மாதிரி இந்தியாவுக்கும் பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து பொருளாதாரம் ஈட்டிக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே வந்து வேலை இல்லாத கஷ்டம், அதுக்கப்புறம் வந்து பொருளாதார சூழல், இதுக்கு நடுவில் அவங்களை எப்படி நம்ம நாடு அகாமடேட் பண்ணுது, குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படின்றத பற்றி விரிவாக பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சமீபத்தில் சோஷியல் மீடியாலாம் வந்து இங்கே ஒரு இடத்துல ஜாப் ஃபேர் போட்டு பயங்கரமான கூட்டம், படிச்சும் வேலை இல்லையா அப்படி இப்படி நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம பல வெளிநாடுகளுக்கு போகிற மாதிரி பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து குறிப்பாக அப்புறம் சில ஆசிய நாடுகள்லேருந்து இங்கே வேலைக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியுது நம்ம ஊரில் திருப்பூரில். பனியன் கம்பெனி முழுக்க வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு நம்மளுக்கு அகாமடேட் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கா, இல்லை எப்படி போயிட்டுருக்கு சூழல்? இதை சொல்லணும்னா இந்த தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லி கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. ஆமாம், மான்செஸ்டர் வந்து யூகேல இருக்குது. தென்னிந்தியா மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் அப்போ முன்னாடி கோயம்புத்தூரோட சேர்ந்து அந்த மாவட்டத்தில் இருந்தது தான் திருப்பூர். இப்போ திருப்பூர் தனி மாவட்டம். ஓகே, இப்போ என்னாச்சுன்னா கோயம்புத்தூர் வந்து மில்லாம் இருக்குது, ப்ளஸ் வந்து மெக்கானிக்கல் இருக்குல்ல, அந்த ஐட்டங்கள் வந்து எம்எஸ்எம்இயில் நிறையா இருக்குது. ஒரு மோட்டார் தயாரிக்கணும்னா அது நட்டுப்பொருள் தயாரிக்கலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்னதாக வந்து ஒரு 10-15 கம்பெனி, 20 கம்பெனி, எம்எஸ்எம்இயில் சின்ன சின்ன கம்பெனி. அப்போ வந்து தொழில் நகரங்கள். ஓகே, திருப்பூர் வந்து அப்படியே எடுத்திங்கன்னா மற்ற தொழில் பெருசாக இருக்க இல்லையோ டெக்ஸ்டைல் ஐட்டங்கள் இருக்குல்ல, அதோட ஜின்னிங், ஸ்பின்னிங், அதுக்கப்புறம் வந்து ஜட்டி பனியன் தயாரிக்கிறது, ஆயத்தாடைகள். ஆயத்தாடைகள். ஓகே, நான் வந்து அங்கே திருப்பூருக்கு போயிருக்கேன். எனக்கு திருப்பூர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான கான்டாக்ட். ஓகே ஓகே, அங்கே திருப்பூரில் வந்து எப்படின்னா ஜேவி டேப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஜெயவீரபாண்டியன் பேர். அந்த கம்பெனியோட அங்கே அவரோட சொந்தக்காரன் வந்து எனக்கு காலேஜில் கிளாஸ்மேட் அக்ரியில். ஸோ நல்லா தெரியும். நான் அடிக்கடி போவேனே அங்கே போய் பார்த்தா நம்ம இந்தியாவில் அப்புறம் வெளிநாடு போகிறதில்ல அப்படின்னு பெரும்பாலான நம்ம ஜட்டி, பிரா, பேண்டி, அதில் வந்து பார்டரில் வைக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் டேப் இருக்குல்ல, அது பூரா அங்கேருந்து வருது. ஓகே, அவன் சொன்னது முன்னாடியே ஒரு 100 கோடி 150 கோடி டர்ன் ஓவர். நாங்கள் அங்கே போய் கம்பெனி பார்த்தா பூரா பெண்கள் தான் நிறைய வேலை இருக்காங்க. அங்கே பார்த்தா வெறும் மிஷினாக வந்து இறக்கி போட்டிருக்காங்க. அங்கேயும் வந்து மேன் பவர் பிரச்சனை. நம்ம ஆட்களில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து 70களில் 80களில் வந்து நம்ம சிங்கப்பூருக்கு போனோம். 60-70ல் சிங்கப்பூர், மலேசியா போனோம். அதுக்கப்புறம் 70க்கு அப்புறம் வந்து அரபு நாடுகளுக்கு போனோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து இங்கே படிப்பறிவு இல்லை, விவசாயத்தில் பெரிய அளவுக்கு வந்து கூலி கிடைக்கல, நமக்கு வந்து வாழ்க்கை தரம் இல்லை, வறுமையில் இருக்கும். நம்ம வந்து கப்பக்கிழங்கு எலி பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு நிலைமையில் இருக்கும் அந்த டைமில். ஓகே, அப்போ நமக்கு வந்து அங்கே போயிட்டு வந்துல நமக்கு இங்கே அந்த டைமில் இங்கே வந்து ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வாங்குகிற சம்பளத்தை விட அங்கே லேபர் வாங்குகிற சம்பளம் அதிகம். அப்புறம் வாத்தியார் வாங்குகிற சம்பளம் குடும்பத்துக்கு நிறைய செலவாயிரும். அங்கே இருக்கிறவங்க வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி வாழ்க்கையை வாழாமல் என்னத்தையோ அறகுற உயிரோடு இருந்து வருவாங்க அப்படின்னு இது பேசியிருக்க முடியாது. இத்தனைக்கும் அங்கே ரொம்ப சாதாரண வேலை தான் இல்லையா, லேபர் வேலை. ஒர்க். ஓகே, இது அப்படியே வந்து நீங்கள் 2000க்கு அப்புறம் வந்து திருப்பி போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டெவலப்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போது இந்த நிலைமை நம்ம 70-80களில் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம் எப்படி இருந்துச்சோ அது வந்து நீங்கள் யூபி, ஒரிசா, பீகார், ராஜஸ்தான் இப்படி மாதிரி வடநாடுகளில், மத்திய பிரதேஷ் இப்படி வடநாடுகளில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேலையில்லா திண்டாட்டம். ஏன்னா படிப்பறிவு இல்லை. ஏன்னா படிப்பறிவு இல்லாமல் ஆஃபீஸில் மேனேஜராக போய் உட்கார முடியுமா? ஒரு டெக்னீஷியனாக போனால் கூட ஏதாவது வந்து ஒரு சின்ன சின்ன தெரியணும், ட்ரைனிங் கிடைக்கணும்ல. உங்களே வேணால் ஆஃபீஸ் ஆரம்பித்து மேனேஜர் ஆகிக்கலாம். ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கே ஆரம்பிக்க காசு இல்லை, காசு வேணும்ல, பேங்க் லோன் கொடுக்கணும்ல,
அவங்க என்ன இந்த குஜராத்தி ஆட்களா பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசவும் தெரியாது, இண்டஸ்ட்ரி பெருசாக பண்ணவும் தெரியாது, இண்டஸ்ட்ரிக்கு வந்து பணம் கொடுக்குறதோ பண்ணுறதோ வேறு ஆட்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடித்து அவங்க வந்து பார்த்து ஆகாரம் உட்காந்துருப்பாங்க. வறுமை அப்புறம் குழந்தைகள் பெற்றுக்கிறதுல வந்து கட்டுப்பாடு இல்லாது, அது முஸ்லீம் இந்து இல்லாமல் எல்லாருமே அப்படி தாங்க. பாவப்பட்ட ஜனங்க தான் மொத்தம். பாவப்பட்ட ஜனங்கள். அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேறு வந்து சினிமாவுக்கு போகிற பதில் வந்து குடும்பம் நடத்துவாங்க. கொரோனா பீரியடில் வந்து லாக்டவுன் போட்டாங்கல்ல, அப்போ அது பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. இல்லை ஜோக்கு இல்லை, புரியுது. வேறு தேசமாகவே இங்கே வந்து பிறப்பு விகிதம் அதிகமாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து சண்டை நடந்துனாங்க. அவங்க வாட்டுக்கு வேலைக்கு வெளியே போயிடுவாங்க, சும்மா ஒன்றா சேர்ந்துருக்க மாட்டாங்க. பார்த்தா காலேருந்து நைட் வரைக்கும் இப்போ மாதக்கணக்காக வந்து ஒரே மூஞ்சியை பார்த்து போய் சண்டை நேரம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், அதுலேயும் வந்து சிலர் வந்து பிறப்பு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சண்டை போட்டாலும் வந்து எவ்வளோ நேரம் சண்டை 24 மணி நேரம் 1 மணி நேரம் சண்டை போடாமல் இருந்தால் பார்த்தா இந்த மாதிரி நடந்துச்சு. ஓகே, எப்படின்னா இல்லை ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, இல்லை பல வேறு விஷயங்களை பேசுகிறோம்ல. இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து வேலைக்கு ஆள் தேவை. உதாரணத்துக்கு சென்னையில் மெட்ரோ வேலை நடக்குது. மெட்ரோ வேலைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பார்வையில் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவைப்படும்? அதாவது ஒர்க்கர்ஸ்னால் நேரடியாக அங்கே குழி தோண்டி இது பண்ணி கம்பி கட்டி எல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து ப்ரீகாஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, பண்ணி கொண்டு வைப்பாங்க, அதுக்கு வேலை. சிமெண்ட்டு அது இது பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் காவா காக்கிறதுல மெட்டீரியல் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே மெட்ரோ வேலைக்கு மட்டும் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50,000 பேர் தேவைப்படாது. கண்டிப்பாக. ஒரு சின்ன செக்டர் அங்கே அந்த பள்ளம் நோண்டிட்டு ஒர்க் நடக்குது இல்லை சார், அங்கேயே வந்து 100 பேர் பக்கம் இருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ தூரம் இது? அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து இதுக்கான சம்மந்தப்பட்ட வேலை, ஜேசிபி ஆப்ரேட்டர் எல்லாம் ஒரு 50,000 பேர். அந்த 50,000 பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் காலையில் வந்து 7 மணி 6:30 மணி 7 மணி 7:30 மணிக்கு பாருங்கள், ஆண் பெண் நகரத்துலேருந்து கிராமத்துலேருந்து அவ்வளோ பேர் வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஓகே, அப்போ என்னென்னா நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது படிப்புக்கு. ஓகே, அப்போ படிப்பு முக்கியத்துவம் ஏற்கனவே ஓப்பனிங்கில் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு காலேஜில் ஃபேர் போட்டிருந்தாங்க, ஜாப் ஃபேரு. ஒரு 1000 2000 ஜாப் இல்லை 5000 ஜாப் இருக்கிற இடத்துல 1,00,000 பேர் பக்கம் வந்தாங்க. நமக்கு வந்து படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை. அது ஒரு பக்கம். ஆனால் நம்மளை வந்து நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே அப்படின்னா, நம்ம வந்து முன்ன மாதிரி அரபு நாடுகளுக்கு லேபராக போக வேண்டியதில்லை. அரபு நாடுகளுக்கு வந்து ஆஃபீஸில் டெக்னீஷியனாகவும் ஆஃபீஸராகவும் மேனேஜராகவும் ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஜாப் ப்ளூ கலர் ஜாப் போட்டு ஒயிட் கலர் ஜாப்புக்கு போக முடியும் அப்படிங்கிறது நம்மளோட நிலைமை. ஓகே, சரி, இது அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டு திருப்பூர் நமக்கு வந்து ஏன் திருப்பூர்னா அதிகமான லேபர் ஃபோர்ஸ் தேவைப்படுறது திருப்பூர், கோயம்புத்தூர், சிவகாசி. ஏன் சிவகாசி தேவைப்படுது. ஆனால் சார், இப்போ நீங்கள் சொன்ன ஏரியாக்களை விட திருப்பூரில் பர்டிகுலராக வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சரி, சிவகாசியில் பட்டாசு தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது, பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. ஓகே, அது வந்து நம்ம ஊர் ஆட்கள் நம்ம ஆட்களுக்கே போதும். இங்கே கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா அங்கே வந்து வெளிமாநில ஆட்கள் நிறைய இருக்காங்க. அப்போ வந்து மோட்டார்லேருந்து ஆரம்பித்து விவசாய பொருட்கள் எல்லாமே, அதாவது இந்த ஹார்ட்வேர் ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, இதில் மோட்டரைஸ்டு. ஓகே, எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் இருக்குது. எலக்ட்ரானிக் ஐட்டம் கூட எப்படின்னு தெரியல, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் நிறையா. இன்னொன்று, நம்ம கோயம்புத்தூர் எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் விவசாயத்தில் புது எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க. தான். ஆமாங்க, வெளியில் சைனாவில் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறான், ஒரு களை எடுக்கிறதுக்கு புதுசாக ஒரு இயந்திரம்னு வச்சுக்கலேன், அதை வந்து வீடியோவில் பார்த்துட்டு நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அங்கே கோயம்புத்தூரில் தான் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் அதே மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, நம்ம பக்கெட் செய்ய போகிறோம், அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் மோல்டிங். ஓகே, அப்போ வந்து பக்கெட் மாதிரி வந்து இங்கே ஒரு பயங்கரமான ஹார்டாக, இங்கே வந்து ஒரு திக்காக வந்து ஸ்டீலு உள்ளே போய் இன்ஜெக்ட் பண்ணும். அப்போ பக்கெட்டு வரும். அதை வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரிசைஸ்டாக பண்ணுறதுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, விட்ட பெங்களூரில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வேலை இருக்கு இல்லையா, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, அதில் கோயம்புத்தூர் டாப். அதை வந்து இரும்பு சம்மந்த வேலையை பூரா எடுத்துகிட்டு ஆப்பிரிக்காலேயோ அரபு நாடுகளே போய் விற்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் நம்ம போடுற ட்ரெஸ் இருக்குல்ல, இங்கே வந்து அது ஏன் வந்து ஆப்பிரிக்காக்காரன் வர்றாங்கிறது காரணம் வந்து சென்னையில் ஆப்பிரிக்காக்காரங்கள் குறைவு. ஆமாம். ஓகே, அந்த ஆப்பிரிக்காரன் வந்து ஐடியில் வந்து படித்து பயங்கர டாப் லெவலில் வர்றான்னா அங்கே சென்னை வழி இல்லை. சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஆஃபீஸில் போய் பாருங்கள், ஆப்பிரிக்கன் கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஆமாம், ரொம்ப குறைவு. அதே மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து படித்து வர்றவங்க வந்து இங்கே ஐடியில் இருப்பாங்க, மற்றபடி எம்என்சி கம்பெனியில் இருப்பாங்க. ஆனால் அதை விட்டாச்சுன்னா அங்கே வந்து ஏன் ஆப்பிரிக்கன், ஏன் நார்த் இந்தியன்? இந்த மேனுஃபேக்சரிங்கில் வந்து நமக்கு நார்த் இந்தியன் லேபர் ஒர்க்குக்கு வேணும். வெளியூர்லேருந்து பெண்கள் போயிருக்காங்க, ஆண்கள் போயிருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க. இப்போ வந்து மொத்தம் நீங்கள் வந்து அங்கே திருப்பூர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஆயத்த ஆடைகள் சொன்னோம்ல, அந்த ஆயத்த ஆடைகள் தயாரிக்கிறது அத்தனையும் வந்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அவங்க தயாரிக்கிறது
யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதுக்கு எக்கச்சக்கமாக போகுது. அமெரிக்காவுக்கு போகுது, அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு போகுது. ஓகே, ஆப்பிரிக்காவில் வந்து இந்த மாதிரி தொழிற்சாலை இல்லையா அப்படின்னா இல்லை, ஓகே இருக்குது, ஆனால் இல்லை. ஏன்னா இங்கே வந்து பருத்தியை வந்து ஆரம்பித்து அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை எடுத்து ஜின்னிங்காகி வாங்கி அதெல்லாம் எடுத்து முடித்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு செட்டாக வரணும்ல. அதுக்கு ஆயத்த ஆடைக்கு வந்து திருப்பூர் வந்து இந்திய அளவுலேயே ஃபேமஸ். இப்போ வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சுல்ல, எல்லாம் வந்துச்சு. இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து வடநாட்டுக்காரங்க வந்து தொழில் பண்ணுறாங்க, சொந்த கம்பெனி வச்சு வடநாட்டுக்காரங்க கிட்டத்தட்ட வந்து அது திருப்பூர் அப்படிங்கிறது வந்து ஒரு வடநாட்டுக்காரங்க வந்து குமிஞ்சிருக்க திருப்பூர்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அங்கே ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் நின்று ஓட்டு வாங்கன்னா இந்தியில் பேசணும், கோயம்புத்தூர்லையும் சரி அங்கேயும் சரி இந்தியில் பேசணும். அந்த அளவுக்கு வந்து வடநாட்டுக்காரர் இருக்காங்க. நம்ம எப்படி அரபு நாடுகள் போனோமோ அங்கே இவங்க இருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, நமக்கு அரபு நாடுகளில் இடம் வாங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு குடியுரிமை கிடையாது. அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்து எங்கே போனாலும் நமக்கு குடியுரிமை உண்டு. நம்ம பாம்பேயில் தாராவி போன மாதிரி குடியுரிமை உண்டு. இப்போ இது ஆப்பிரிக்கா வச்சுக்குவோம். ஆப்பிரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து அங்கே துபாயில் இருக்கும்போது ஒரு 20 வருஷம் முன்னாடியெல்லாம் 25 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் ஆடைகள் இருக்குல்ல, அது வந்து சிந்திஸ் இருக்காங்கல்ல, ஆனால் சிந்திஸ் தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட். அவங்களோட உட்காந்து நிறையா பேசுவோம்ல. அப்போது அவன் சொல்லி என்னோடய கம்பெனி வந்து திருப்பூரில் இருக்குது. திருப்பூர் வந்து அங்கேருந்து ஆயத்த ஆடைகள் கொண்டு வந்து அங்கே குடோனாக வச்சு நிறையா வச்சுருப்பாங்க. சிந்திஸ், மார்வாடிஸ் வச்சுருப்பாங்க. அதை வாங்குறதுக்கு வந்து துபாய்க்கு வந்து ஆஃப்ரிக்கன் வருவாங்க. ஓகே அதுக்கப்புறம் அங்கே வந்து சைனாவோட மார்ட் இருக்குது. சைனா நேரடியாக அங்கே கொண்டு வந்து வைப்பாங்க, ஆஃப்ரிக்கன் அங்கேருந்து வந்து மொத்தம் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் பழைய கார் இருக்குல்ல, கான்ஃபிஸ்கேட்டட் கார் மாதிரி, அந்த கார் 15 வருஷம் முடிஞ்சால் காரை தூக்கி போட்டுடணும். அந்த காரை பூரா ஆஃப்ரிக்கன் வாங்கிட்டு போய் அங்கே அவங்களும் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி இருக்க இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஆஃப்ரிக்கா, துபாய், திருப்பூர், இந்தியாவில் மற்றது விட்டுருங்க, திருப்பூர். இப்போது குஜராத்து, திருப்பூர், துபாய், ஆஃப்ரிக்கா இப்படி இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, குஜராத்காரங்க இங்கே திருப்பூரில் எனக்கு ஆஃபீஸ், நான் இங்கே திருப்பூர்லேருந்து துபாய் போகாமல் நேரடியாக வந்து அடிஸ் அபாபாவோ அங்கே எங்கேயோ நைஜீரியா அங்கேன்னு போகிறேன் அப்படின்னா, அங்கே போனால் அவனு கொஞ்சம் கற்றுக்குறாங்கல்ல, கற்றுக்கிட்டு எங்கேருந்து வருது, நானும் கூட வர்றேன் அப்படின்னு வந்து திருப்பூருக்கு வந்து பார்க்குறாங்க. நல்லா இருக்கே அப்படின்ட்டு இங்கே வந்தால் நம்ம மனிதருடைய புத்தி எப்போவுமே ஆட்டு மந்தை கூட்டம். ஒருத்தர் போனால் அது பின்னாடியே போவாங்க. ஓகே, இந்த மாதிரி இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். ஓகே அப்போது அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க, பார்த்தா நல்லா இருக்குது. நம்ம மக்களோட பழகிற விதம் இருக்குல்ல, அவன் கருப்பாக இருக்கான் சிவப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வெளியூருக்காரன் வெளிநாட்டுக்காரனை மரியாதை கொடுப்போம், ரெஸ்பெக்ட் கொடுப்போம், நல்லா கவனிப்போம். ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம மக்களுக்கு எப்போதுவாக நல்லா உண்டு. ஓகே, அப்போ வந்தாங்க, பார்க்குறாங்க, ரைட் ஓகே அப்படின்னு வந்து குமிய ஆரம்பித்தா எவ்வளோ அங்கே மொத்தம் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் பக்கம் வந்து வடநாட்டுக்காரன்னு சொல்கிறாங்க. நான் எடுத்ததில் கொஞ்சம் டீட்டெயில் படுத்ததில்லை. இவங்க வந்து ஆப்பிரிக்காக்காரங்க எவ்வளோ பேர் அப்படின்னா ஒரு 15,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. 15,000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆமாம், ஓகே இருந்தாங்க. அது ஏன் சொல்ல வர்றேன், இங்கே வந்தால் ஆப்பிரிக்காக்காரன் அங்கே ஆப்பிரிக்காரன் நேரடியாக எனக்கு நிறையா பழக்கம் துபாயில். ஆனால் சரியான காட்டாங்க, முரடைங்க, அங்கே வந்து காடு மேடம் அலைஞ்சவங்க. அவங்களுக்கு வந்து துபாயில் அடித்து பிடிச்சி ஜெயிலுக்கு போனால் அவன் ஊரில் இருந்த விட ஜெயில் வந்து சுகமாக இருக்கு அவனுக்கு. அப்பேற்பட்டவங்க வாழ்நாள் கூட ஜெயிலால் பரவாயில்ல அப்படின்னு போகிற அளவுக்கு இருக்கிற குற்றங்கள் அதிகமாக பண்ணுறது ஆப்பிரிக்கன். நம்ம ஏன்னா கரடுமுடாக இருந்தவங்க. இப்போ நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம ஊர் எல்லாமே சாஃப்ட் ஆட்கள், நேச்சர், குற்றம் பண்ண மாட்டாங்க. பொதுவாக நமக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னா நம்ம சிக்னல் மாதிரி போவோம், இல்லை லஞ்சம் வாங்குவோம், எல்லாம் செய்வோம். சின்ன இந்த மாதிரி எளிமையான திருட்டுகள் இதெல்லாம் தவறுகள்லாம் பண்ணுவோம். அதை தாண்டி வந்து முரட்டுத்தனமாக இருக்குல்ல, அது வந்து ஆப்பிரிக்கன் பெருசாக பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் அங்கே பாகிஸ்தானில் கொஞ்சம் பண்ணுவாங்க, பங்களாதேஷ் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். அப்போல இவங்க வந்து கவலையப்படாமல் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் நிறைய வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இங்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்த இடத்துல வந்து அவங்க கை காலில் சும்மா இருக்காதுல்ல, அங்கே பிள்ளைய பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. போனேன் நம்ம வந்து வெளிநாட்டுக்காரன் ஆப்பிரிக்கா நம்ம ஊரில் வந்து இன்னும் ஆப்பிரிக்கா வந்து வறுமையில் இருக்கிற நாடு, அவன் நம்மளை தேடி வந்திருக்கான் அப்படின்னு உணர்வு இல்லாமல் வெளிநாட்டுக்காரன் போ அப்படின்னு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஊரில் இருக்குது. இன்னும் காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அங்கேருந்து யூகேல பிச்சைக்காரன் ஒருத்தர் வந்து இங்கே வந்து சேர்ந்தான்னா அவனை நம்ம வந்து நல்லா கவனிப்போம். வெள்ளைக்காரன் அப்படின்னு துறை வெள்ளைக்காரன், அது வந்து எல்லா இடத்துலையும் உண்டு. அந்த வார்த்தை தான் இல்லை, தவிர மனப்பான்மை இருக்கு இல்லையா, இருக்கு. நமக்கு வந்து நம்ம ரத்தத்துலேயே இன்னும் வந்து அந்த காலனி மனப்பான்மை குறையலை. இந்த காலனி வந்து அவன் வெள்ளைக்காரனாக இருக்கட்டும் இல்லை கருப்பாராக இருக்கட்டும், அப்படி
வந்தால் அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து இடம் கொடுத்து பக்கத்தில் திண்ணையில் இடம் கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். ரெஸ்பெக்ட் கொடுத்து திண்ணையில் இடம் கொடுத்து பெட்ரூம் வரைக்கும் இடம் கொடுத்துறது. அங்கே தான் கொஞ்சம் சிக்கல் ஆரம்பிச்சது. ஓகே, இந்த ஆரம்பித்து பெரிய இஷ்யூ ஆச்சு நிறைய. நான் எப்படி பார்த்தாலும் வந்து இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. எங்கெல்லாம் வந்து என்ன சொல்ல விவசாயம் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கோ அங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இவங்க ஆப்பிரிக்கன் வந்து தவறுகள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அங்கே நார்த் இந்தியன் நம்ம ஆட்கள் இந்த இருக்க பணக்காரன் இவன் அவன் எதுவும் கிடையாது. எங்கே போனாலும் வந்து அவங்க துணிஞ்சு தவறு பண்ணுறவங்க. அப்படி தவறு பண்ணி ஒரு 15,000 பேருக்கு மேலே இருந்தவங்களில் கிட்டத்தட்ட எல்லாரையும் வந்து வேணான்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு கீழே தான் இருக்குது. இன்னும் வந்து அவங்களுக்கு பெருசாக யாரும் வந்து ஆதரவு கொடுக்குறதில்ல. நைஜீரியாக்காரன் வந்தான்னா ஆப்பிரிக்கன் வந்தான்னா இங்கே வேண்டாம், வெளியில் இருந்துக்கோ, உனக்கு வேற ஆள் நம்ம சிந்திஸ் முன்னே வந்தாங்க மாதிரி வந்தாங்க அவங்க வந்து நீங்கள் சப்ளை பண்ணிக்கோ. ஆனால் இவங்க லீகல் மைக்ரன்ஸா சார்? இவங்க இல்லை, இல்லீகல் நிறைய பண்ணுவாங்க. அப்போ டாக்குமெண்ட்டை பூரா எல்லாம் ஃபோர்ஜரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இல்லை அவங்க லீகல் மாதிரி. ஆமாம், முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த கண்டெய்னர் இருக்குது, இது இருக்குது, எங்கள் இதில் வந்து பெரிய ஆள் வந்து இறந்து போனார், என் கையில் வந்து இத்தனை $1 பில்லியன் வச்சுருக்கேன், $1 மில்லியன் வச்சுருக்கேன் கேட்பாங்க. சொல்லுவாங்க உங்களுக்கு 30% உங்களுக்கு தரேன் அப்படின்னு முன்னாடி நிறைய இமெயில் வரும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய ஏமாத்துறதுக்கு ஓகே துணிஞ்சு ஏமாத்துறது, ஜெயிலில் போட்டால் போடு ஓகே எனக்கு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நைஜீரியா பெரும்பாலும் அவங்க இங்கே வந்தானே சும்மா இருப்பாங்களா, ஏகப்பட்ட இல்லீகல் விஷயம், நோட்டு மாத்திரையிலேருந்து தவறு இதிலேருந்து, அப்புறம் இப்போ மெட்டீரியல் வந்து கொடுக்கும்போது செக்கை வந்து ஃபோர்ஜரி செக்கை கொடுத்து மெட்டீரியல் கொண்டு போகிறதுலேருந்து, அதாவது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, வெறும் அந்த பெண்கள் சம்மந்தமான குடும்ப சம்மந்தமான சொசைட்டி சம்மந்தமான பிரச்சனை மட்டும் இல்லை, சொசைட்டி சம்மந்தமான பிரச்சனையும் வந்துச்சு. ஆனால் ஃபோர்ஜரி இருக்குல்ல, நம்மளுக்கு அவங்கெல்லாம் வந்து பயப்படாமல் ஃபோர்ஜரி பண்ணுவாங்க. அப்படி இப்படி உட்காந்துருக்கேன்னு வச்சுங்களேன், உங்கள் சட்டையை கலட்டி உங்கள்கிட்ட விற்றுட்டு போயிடுவாங்க. திரும்ப நானே அதை வாங்கி வேற போட்டுக்கணுமா? ஆமாம், ஏன் சட்டையில் அப்படின்னு கேட்டால் நான் தான் கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ண அராஜகம் வந்து எல்லை மீறி சில காலத்திலேயே போயிடுச்சு. அதனால் அவங்க வேண்டாம் அண்ணே, வேண்டாம்னே, நம்ம சேர்க்காதண்ணே அப்படின்னு சொல்கிற மாதிரி வேண்டாம்னு சொல்லி அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து முன்னாடி இருந்ததில் முன்னாடி போன வருஷம் முந்தின வருஷம்லாம் இருந்ததில் 10% கீழே தான் இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சேஃப்டி இல்லை, ஏன்னா வியாபாரத்துக்கு நேர்மை இல்லை, ஏகப்பட்ட ஊழல் பிரச்சனை. ஊழல்னா இந்த மாதிரி நம்ம அரசு ஊழல் மாதிரி இல்லை, அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை. நம்ம திருப்பூர் வீணாக போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆப்பிரிக்க நாடுகள் ஆட்கள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்கள் ஆப்பிரிக்காவில் போயிருக்காங்கல்ல, அங்கே நல்ல ஆப்பிரிக்கன் நிறையா இருக்காங்க. வர்றவங்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. இல்லை வர்றவங்க எப்போ எப்படி வருவாங்க, எதுக்கும் துணிஞ்சு தான் வெளியே வருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி. ஸோ ஆப்பிரிக்கன் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிக்க தகவல் எப்படின்னா, ஆப்பிரிக்கன் இப்போதைக்கு திருப்பூரில் பேண்டு, எனக்கு வேண்டாம், நீ எங்கே வேணாலும் வச்சுக்கோ. திருப்பூரை விட்டு போட்டு வந்து கரூருக்கு வரலாம், அதை விட்டு சப்போஸ் விழுப்புரத்துக்கு வந்தான்னு வச்சுங்களேன், அங்கே ஆப்பிரிக்கன் என்ன வேலை வைப்பேன், என்ன தொழில் பண்ணுவான், ஒன்றும் கிடையாதுல்ல. அதனால் திருப்பூர் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய சுரங்கம். அந்த சுரங்கத்தை வந்து இழந்துட்டு, ஏன்னா எங்கே போனாலும் அது சேட்டை சும்மா இருக்காதுல்ல, கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, முடிஞ்சு போச்சு. அதில் என்ன ஆப்பிரிக்கன் திருப்பூரில் நாட் அலௌடு. ஓகே, அப்படி வந்துருச்சு. இன்னும் இருக்கிற ஆளுக்கும் கொஞ்ச நாளில் வந்து விரட்டி விட்ருவாங்க. ஆனால் ஆப்பிரிக்கா நமக்கு பெரிய சந்தை, அந்த சந்தைக்கு நம்ம மெட்டீரியல் போகணும். ஆனால் ஆப்பிரிக்கா வரக்கூடாது. ஏன்னா வந்த இருக்கிற பூரா இப்போ லவ்டிட்டு போயிடுறாங்கல்ல. புரியுது. ஒருவேளை சட்டையே கழட்டினாலும் மொழி படத்தில் பிரகாஷ்ராஜ் மாதிரி போயிட்டே இருக்கணுமே தவிர, அதனால் அது வந்து விட முடியாது. ஆப்பிரிக்கன் சந்தை நமக்கு முக்கியமான சந்தை. அதுக்கு வந்து ஆப்பிரிக்கன் நேரம் வேண்டாம். நமக்கு வந்து சிந்தி மார்வாடின்னு நம்ம ஊருக்காரன் சரி பரவாயில்ல, எப்படி நம்ம அவனும் கொள்ளை தான் அடிக்கிறான், ஆனாலும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளை அடிக்கிறாங்க, பரவாயில்ல, நம்மளும் பரவாயில்ல, அவன் வேண்டாம் அப்படின்னு. இப்போதைக்கு இந்த ஆப்பிரிக்கன் வந்து பிரச்சனை பெருசாக வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து சட்ட ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் நிறையா வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே சார், வேலை தேடி வர்றவங்ககிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டேன். இது நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து அங்கே அரபு நாடுகளுக்கு போகிறோம், நம்ம பயன்தான் இருக்கோம், சட்டத்திட்டங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கு. அங்கே நண்பர்கிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, அரபு நாட்டு சட்டம் வந்து திருப்பூருக்கு தேவை சார் சொல்கிறார். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஆமாம், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா வந்து இவ்வளோ பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு முறை வந்து நடந்துச்சுன்னா, குவைத்துலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கூட்டம் ஆந்திராக்காரன் கூட்டம் வந்துட்டான். அது வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் ஒழிச்சது. அதை தாண்டி நம்ம மக்கள் அங்கே வந்து வேறு எந்த இதுவும் பண்ணுறதில்ல. ஓகே, போயிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு நஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்களே ஒழிய வேறு நம்ம பண்ணதில்லை. ஆப்பிரிக்கா அப்படி இல்லை. அங்கே வந்து ஆப்பிரிக்கானை வந்து அரபு நாடுக்காரன்னு விரும்புறதில்லை. ஏன்னா எங்கே போனாலும் இதே உரண்டை எழுத்தா இதே பிரச்சனை வந்தா. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி.